ஒரு ஆளை போட்டு இத்தனை பேரை சேர்ந்து அடிக்கிறது இதுலதான் உங்க ஒத்துமையா? அடிக்கிறதா? இவன் எலும்பு ஒடிக்க வேணாமா? என்னடா அப்படி செஞ்சுட்டான்? இவன் செஞ்சதை சொன்னா நெஞ்சு கூட போக அடிப்பீங்கண்ணே. நான் உன்ன மாதிரி மிருகம் இல்லடா, எனக்கு கொஞ்சம் புத்தி இருக்கு. என்னதான் ஒரு மனுஷன் தப்பு செஞ்சாலும் இத்தனை பேர் சேர்ந்து அடிக்கிறதவனே. இவன் பெரிய துரோகின்னு இவனை இதோட விடக்கூடாது. அவன் என்ன துரோகம் செஞ்சா அதை சொல்ற? அண்ணே, இந்த சோதா பைய சூதாடுற தப்பு அப்படி இப்படின்னு சொல்லி பாட்டு பக்கம் போட்டு வைக்கிறானே. ஓஹோ, சூதாட கூடாதுன்னு சொல்றதே தப்பா? சொல்லிட்டு ஆகி போச்சா? அது போல சொல்றவன் நடக்க வேணாமா? இந்த பாட்டு புத்தகம் வித்த காசு இவன் என்ன செய்யறான் தெரியுமா? என்னடா செய்யறான் அதை சொல்ற? அண்ணே, குதிரை பந்தயத்துக்கு போய் காசுலாம் தொலைக்கிறானே. சூதாட கூடாதுன்னு புத்தகம் போட்டு ஊர்ல உபதேசம் பண்ணிக்கிட்டு இவன் சூதாடலாமா? அது குத்தமா? வேண்டாம், அவன் பழகிட்ட சூதாட்டத்தை மறக்க முடியாம கஷ்டப்படுற மாதிரி மத்தவங்க படக்கூடாதுன்னு எடுத்து நன்மை சொல்றான். இது தப்பா? அப்போ சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணா? சொல்றவன் சொந்த வாழ்க்கைய பத்தி எல்லாம் கிளறி பார்க்காதே. அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க, இல்லன்னா போங்கடா. அதுக்காக இல்லண்ணே. எதுக்கா இருந்ததா என்னடா? இந்த காலத்துல நல்லத சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா. அவங்களே அடிச்சு கொண்டுடுங்க, நாடு உருப்பிட்ட மாதிரிதான். அதனாலதான் நாகரிகமும் வளரல, நல்ல புத்தியும் வளரலன்னு ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க சொல்றது என்னமா சரிதானே? சரிதான்னு சொல்லிட்டா போதாது தம்பி. நல்லத சொல்றவன நாட்டுல வாழ வைக்கணும்ன்ற உண்மையான எண்ணம் உங்களுக்கு எல்லாம் இருந்தா ஆளுக்கு ஒரு புஸ்தகம் வாங்கி அவனை ஆதரிங்க.